அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக ஆடிப்பெருக்கு வரப்போகுதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு பிடித்த தெய்வம் கீழே அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா? எப்பப்பா உங்கள் வீட்டில் பிரச்சனை, கவலை, சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனையாக இருக்குது, சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது, குறிப்பிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் வரன் கைக்கூடி வர மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சில மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சிறப்பாக காணப்படும், சில இடங்களில் சவாலானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சில குழப்பங்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த பதவி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானமும் லாபமும் சிறப்பாக இருக்கும். கடுமையான போராட்டத்துக்கு பிறகு நல்ல வெற்றி காண்பீங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பலன்கள் மேலும் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அமைதியான சூழ்நிலை உருவாகும். ஊதிய உயர்வுகளுக்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள், திட்டங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான செயலை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் விலகும். பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான பண இருப்பை மேம்படுத்தலாம். இன்று உங்களுக்கு மேலும் எப்படி இருக்குன்னா, கலைத்துறையினருக்கு முன்னேற்றகரமான பலனை அடைவாங்க. முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து முதலீடு செய்கிறது நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி காரணமாக நன்மை தீமையான பலன்கள் கலந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12ல் சனி இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். வியாபார முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்கிறது ரொம்ப சிறப்பு. நீ வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெரியவர்களுடைய உதவியை நாடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 91. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலுக்கு கூட சென்று வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக அறுபடை வீடுகளுக்கு சென்று ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு வழிபடுறது இப்போ உங்களுக்கு நல்லதாக அமையுது. எதிர்பார்த்த பணவரவு கூட உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் எதிர்பாராத செலவுகளும் கூட வரலாம். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கடனாக கூட கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டாலும் ஒரு உரிய சிகிச்சையால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வரன் அமைவது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பணியினுடைய காரணமாக வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதனால் சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. பணியாளர்கள்கிட்ட போதிய அளவு ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிதாக கஷ்டம் எதுவும் இல்லை. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொண்டு குழப்பிக்க வேண்டாம். மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்டு பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் ஒருத்தங்களுக்கு பணத்தை கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் அது கவனமாக இருக்கணும். அந்த பணம் கொடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மீண்டும் வருமா வராதா அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு வீட்டில் முக்கியமாக பெரியவங்களுடைய ஆசி கண்டிப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தானிய உற்பத்தி, இன்டீரியர் டிசைன் இந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதும், உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அனைத்தும் நல்ல நாட்களாகவே அமையப்போகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது மேஷராசிக்காரர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதிகமாக கோவப்படுறது கூடாது. ராசி அதிபதி செவ்வாய் உபஜயஸ்தானமான ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன் வக்ரம் பெறதால கிணற்றில் போட்ட கல்லாக கிடந்த சில முயற்சிகள் முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மற்றவங்க தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியதாக கூட அமையலாம். உடன் பிறந்தவங்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. சினத்தை அடக்கினா, அதாவது கோபத்தை அடக்கினா உங்களுடைய சிரமங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படும். பதவி உயர்வுகள் தேடி வரும். தடைப்பட்ட பணி மாற்றம், ஊதிய உயர்வு, இடம் மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக தான் அமையும். எல்லா வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு உங்களுக்கு இப்போது கனவு வீடாக அமையப்போகுது. தொழில் விருத்திக்காக சிலர் சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடலாம். ஆடிப்பூரம் அன்னைக்கே சுமங்கலி பெண்களுக்கு வளையல் தானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. தங்கத்தில் முதலீடு இப்போது செய்யக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. பெண்கள் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கக்கூடிய மோகம் கூடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு கட்சி மாற்றம் எண்ணம் மேலோங்கும். நோய்க்கு உரிய வைத்தியம் கிடைக்கும். சொந்தமாக வீடு, நிலம், பூமி, வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இருக்குது. ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. ஆன்லைன் வர்த்தகம், தகவல் தொடர்பு துறை, ஊடகங்களில் பணிபுரியறவங்களுக்கு கமிஷன், தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பிள்ளைகள் பெயரில் நிரந்தரமாக வைப்பு தொகையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. கடன் சார்ந்து நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றாக குறையக்கூடியதாக இருக்கும். மேஷராசிக்கு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இனி நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிறைய தர்ம சங்கடங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த நிலையெல்லாம் மாறி அந்த குழப்பங்கள்லாம் மறையும். நட்பு வட்டம் விரிவடையும். தள்ளிப்போன பணிகள் சாதகமாக முடியும். தொழிலில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தர்கள் மற்றவர்களை குறை கூறக்கூடியது வேண்டாம். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். அதிகாரப்பூர்வமாக பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கல்யாண பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மழை போல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட பனி போல விலகும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் நீங்கள் கந்தசஷ்டி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்களுடைய பராமரிப்பு செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய சொத்துக்களை வாங்கும்போது பழைய சொத்துக்களை விற்கும் போதும் விலை நிலவரமெல்லாம் தெரிந்து கவனமாக இருக்கிறது நல்லது. இளம் பெண்களுக்கு செவ்வாய் கேதுவை கடக்கக்கூடிய வர திருமணம் நடக்கிறதுக்கான சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.